வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர் பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் வழங்கினால் கோட்டாபய முகாம் தொடர்பில் சாட்சியங்களை வழங்க தயார், சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவிப்பு. மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை மீள ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. தேர்தலுக்கு முன்னர் தேர்தல் முறை உள்ளிட்ட அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகள் அழுத்தம். அத்துருகிரி ராணுவ பாதுகாப்பு தலைமையகத்தின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவிப்பு. கோடி 5000ක් වියදම් කරලා අතුරුගිරියේ මෙවැනි මූලස්ථානයක් ඇති කරන එක අද අපි නවත්තන්න වෙලා තියෙනවා. புதிய தேர்தல் முறை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று கட்சித் தலைவர்களுக்கு இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. புதிய தேர்தல் முறைமை தொடர்பில் கட்சித் தலைவர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்தது. தினேஷ் குணவர்தன குழுவின் அறிக்கை தொடர்பில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு தேர்தல் முறை மாற்றம் தொடர்பில் ஆராய உபக்குழு ஒன்றை நியமிக்குமாறும் ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். ක්‍රමයේ සම්බන්ධයෙන් නම් මම හිතන්නේ කාගෙත් මේ පිළිබඳව තිබෙන්නේ මේ වෙනස් වී தற்போதுள்ள தேர்தல் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் அமைந்துள்ளது. எமது நாட்டுக்கு கலப்பு தேர்தல் முறை ஒன்று பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக அமைந்திருக்கின்றது. அதேவேளை விருப்பு வாக்கு முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட விருப்பமாக அமைந்துள்ளது. தேர்தல் முறைமை மாற்றம் தொடர்பில் எனது தேர்தல் விஞ்ஞாபனமான 100 நாள் வேலை திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஜனவரி மாதம் தேர்தல் முறை மாற்றம் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும் அதேபோல மார்ச்சில் பாராளுமன்றத்தில் புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவதும் 100 நாள் வேலை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலை புதிய தேர்தல் முறைமையின் ஊடாக நடத்துவதற்கான காலம் போதுமாக அமைந்துள்ளதா என்பது தொடர்பில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. நாட்டிற்கு பொருத்தமான வகையில் விருப்பமாக்கு முறையை தவிர்ந்த வேறு ஒரு தேர்தல் முறைமை தொடர்பில் கலந்துரையாடி அது தொடர்பில் இணக்கப்பாடு ஒன்று எட்டப்படும் பட்சத்தில் அதனை கட்டம் கட்டமாக நடைமுறைப்படுத்த நான் எதிர்பார்க்கின்றேன். මනාප ක්‍රමයෙන් බැහැර වූ යම් මැතිවරණ ක්‍රමයක් පිළිබඳව සාකච්ඡා කළා යම් එක சாட்சியங்களுக்கு உயிர் பாதுகாப்பிற்கான உத்தரவாதம் வழங்கினால் கோட்டாபாய முகாம் தொடர்பில் சாட்சியங்களை வழங்க தயார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியினுடைய ஊழல் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு குழுக்கள் நியமிக்கின்றீர்கள். நடந்து முடிஞ்ச பல்வேறுபட்ட அமைச்சர்களுடைய ஊழல்களை விசாரிப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கின்றீர்கள். இப்படி பல்வேறுபட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக நாளாந்தம் நீங்கள் குற்றச்சாட்டுக்களை தொடுத்து அது சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும் என்ற நடவடிக்கை எடுக்கிறீர்கள். சர்வதேச ரீதியான உதவியுடன் உலக வங்கியினுடன் உதவியுடன் நீங்கள் இவற்றை செய்கிறீர்கள். ஆனால் 700 பேரை கொண்ட ஒரு முகாம், அந்த முகாம் கோத்தபாய முகாம் என்ற அடிப்படையில் இயங்கியது. பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதனை சொல்லியிருக்கின்றார். இதை விசாரிப்பதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? இப்பொழுது அது இல்லாமல் இருக்கலாம், ஆனால் முன்னர் இருந்தது என்பது உண்மை. முன்னர் இருந்ததுக்கான சாட்சியங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். சாட்சியங்களுக்கான உயிர் உத்தரவாதங்கள் கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த சாட்சியங்களை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். 20,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் பஸ் வண்டிகள் ஏற்றப்பட்ட கண்ணுக்கு முன்னால் கொண்டு போய் காணாமல் போயிருக்கின்றார்கள். நீங்கள் எந்தவித விசாரணைகளும் இல்லாமல் இப்பொழுது அங்கே இல்லை என்பது அது ஒரு சாதாரணமான ஒரு பதில். அது ஒரு விசாரணைக்கு பிற்பாடு வந்த பதில் அல்ல. பிரதம மந்திரியிடமும் நீதி அமைச்சரிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து அதற்கான ஒரு முழு விசாரணையை தொடங்குங்கள். அண்மையில் விடுவிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் வலிகிழக்கு வளலாய் பகுதியில் மக்கள் இன்று சிரமதான பணிகளில் ஈடுபட்டனர். 25 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்த வலிகிழக்கு வளலாய் கிராமத்தில் 233 ஏக்கர் நிலத்தில் 13ஆம் திகதி மக்கள் மீள்குடியேற அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கிராம மக்கள் இன்று தமது காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதேவேளை அந்த பகுதிக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் உள்ளிட்டோர் மக்களுடைய தேவைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர். எங்களுக்கு 1000 மம்படி விஞ்ஞானிகள் ஒன்றும் இல்லை.
அதுகளை கொஞ்சம் கன பேர் மாறி மாறி தான் ஒரு கட்டியை வச்சு எங்களோட மாறி வாங்குறதும் அப்படியான உதவிகளை கொஞ்சம் செய்தா நல்லா. ஏதோ ஒரு வீடுக்கு அந்த இணல் உறவுக்கு கட்டி தந்தாலும் இல்லாட்டா தற்காலிக வீட்டை நீங்க கட்டி தந்துட்டு இருந்துட்டு பிறகு கட்டி தந்தாலும் சரி, முதல்ல ஏதோ ஒழுங்கு செய்யுங்க, போட்டு களைச்சு போனா வந்து. மன்னார் மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகளை மீள ஆரம்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருக்கேதீஸ்வரம் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் திகதியில் இருந்து 2014ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் திகதி வரை 32 தினங்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. மனித மண்டையோடுகளும் எச்சங்களும் மீட்கப்பட்டு அனுராதபுரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த மனித எச்சங்கள் சட்ட வைத்திய உடற்கூற்று நிபுணத்துவம் கொண்ட அதிகாரிகளினால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என காணாமற் போனவர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பிரதேசம் புராதன மயானம் என்று தெரிவித்து அறிக்கையை தொல்பொருள் திணைக்களம் கடந்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் திகதி கையளித்தது. எனினும் அந்த இடத்தில் மயானம் ஒன்று இருக்கவில்லை என தெரிவித்து மன்னார் ஆயர் உட்பட சிலரால் நீதிமன்றத்திற்கு சத்திய கட்தாசி சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிமன்றம் புதைக்குழி விவகாரம் தொடர்பான பூர்வாங்க விசாரணைகளை துரிதப்படுத்துவதுடன் புதைக்குழிக்கு அருகில் அமைந்துள்ள கிணறு தொடர்பிலும் அறிக்கையொன்றை 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டுள்ளது. கடந்த வருடம் அக்டோபர் 27ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மீண்டும் இந்த வருடம் ஜனவரி 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதி தொடக்கம் 10ஆம் தேதி வரை அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுமாறு மன்னார் நீதவான் அலெக்ஸ் ராஜா ஆசீர்வாத கிரேஷியன் உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்ட நடவடிக்கைகளை அகழ்வு பணிகளில் முன்னெடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மனித புதைக்குழி தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றதை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை, பரிசோதனை முடிவுகள் மற்றும் விசாரணை அறிக்கை என்பவற்றை விரைவில் சமர்ப்பிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டக்களப்பு வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையில் கடந்த பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 10:30 மணி முதல் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. வாழைச்சேனை கடதாசி ஆலைக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவை சம்பளத்தை வழங்குமாறும் வலியுறுத்தி கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரண்ட் இல்ல, தண்ணி வசதிகள் இல்ல. நாங்க லேடிஸ் எல்லாம் வந்து வேலைக்கு வந்து தண்ணி இல்லாம கரண்ட் இல்லாம நாங்க வேலை செய்யறோம். நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நாங்க படிப்பிக்கிறோம். உங்களை பிள்ளைகள் மட்டும் தானே நீங்க படிப்பிக்கிற? நாங்க எங்க பிள்ளைகள் படிச்சு நல்ல மனுஷன் ஆக்குறோம் இல்லையா? ஓட்டமாவடி பாலத்தை மறித்து கடதாசி தொழிற்சாலை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டது. ஆர்ப்பாட்டம் காரணமாக மட்டக்களப்பு திருகோணமலை பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் சில மணி நேரம் ஸ்தம்பிதமடைந்திருந்ததாகவும் போலீசார் கூறினர். எவ்வாறாயினும் பின்னர் போக்குவரத்து நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்பியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. இதேவேளை மின் கட்டணம் உரிய முறையில் செலுத்தாமையினால் கடந்த பிப்ரவரி மாதம் வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலைக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து தொழிற்சாலையில் வேலை செய்த சுமார் 235 ஊழியர்கள் தமது வாழ்வாதார தொழிலை இழந்துள்ளதாக இலங்கை கடதாசி நிறுவனத்தின் வாழைச்சேனை தொழிற்சாலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதர நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். வாழைச்சேனை கடதாசி தொழிற்சாலையின் நிதி பிரச்சினை தொடர்பில் அமைச்சுக்கு அறியப்படுத்தியுள்ளதாகவும் திரைசேரியூடாக நிதி ஒதுக்கீடு செய்யும் பட்சத்தில் பிரச்சினைகள் நிவர்த்திக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் இலங்கை மின்சார சபைக்கு 35 கோடி ரூபாய் செலுத்தப்பட உள்ளதாகவும் சுமார் 10 மில்லியன் ரூபாய் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் எனவும் வாழைச்சேனை தொழிற்சாலைக்கான பொறுப்பதிகாரி சுனில் கந்தேகதிர சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தமது கோரிக்கைகள் உரிய முறையில் விரைவில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நாளை முதல் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர்.
பெரும்பாலான அரசியல்வாதிகள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் வாக்களித்த மக்களை மறந்து விடுவதாக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பார்லிமெண்ட் உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். மலையகத்தில் இதனை அதிகம் காண முடிவதாகவும் இந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவது மக்களின் பொறுப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். ஏட்டியாந்தோட்டையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறினார். கேகாலை மாவட்டத்தில் தோட்டப்பகுதிகளில் வாழும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் சந்திப்பு ஒன்று எட்டியாந்தோட்டையில் அண்மையில் நடைபெற்றது. எட்டியாந்தோட்டம் மற்றும் அதனை அண்டியுள்ள பல தோட்டங்களையும் சேர்ந்த மக்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இருப்பதற்குரிமை இல்லை, அதாவது தென்னாலி ராமன்லே கமலஹாசன் கூறியது போல் இருக்க பயம், நிக்க பயம், சாப்பிட பயம், கதைக்க பயம், பேச பயம், தூங்க பயம், எழும்ப பயம் என்று ஒரு வாழ்க்கையை தான் இன்று இந்திய வம்சாவளி மக்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக எமது நிலைமைக்கு யார் காரணம் என்றால் நான் நினைக்கிறேன் இருவர். எமது இந்த நிலைமை தமிழ்வாழ் சமூகம் இன்றும் நீங்கள் கூறிய அனைத்து பிரச்சனையும் எனக்கு தெரியும். நூலியாலும் இருக்கிறது, ரத்னபுரையிலும் இருக்கிறது, கண்டியிலும் இருக்கிறது, மாத்தளையிலும் இருக்கிறது, பதுளையிலும் இருக்கிறது. ஆனால் அதற்கு காரணம் நாங்கள் குட்ட குடிரவனும் மடையன், குற்றவனும் மடையன். குற்றவன் தான் அரசியல்வாதி, குனிரவன் இந்த மக்கள். இங்கு கேகோலில் கூட நாங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து விட்டோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்ற பொழுது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாக்களித்தீர்கள். ஆனால் வாக்களித்து மாகாண சபைக்கு போனவர் வாக்களித்த மக்களை மறந்து விடுவார். ஆனால் இன்று பாருங்கள், ஹம்பாந்தோட்டையிலே பாரிய ஒரு அபிவிருத்தி இடம்பெற்றதாக கூறிய பொழுதும் அந்த அபிவிருத்தியில் லஞ்சமும் ஊழலும் நிறைந்திருக்கிறது என்றவுடன் மக்கள் அந்த அரசுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தேர்தல் வருகின்ற பொழுது எம்மட தமிழனை அனுப்புவோம் என்று நாங்கள் போடுற வாக்கு அந்த தமிழன் எங்களை திரும்பி பார்க்க இல்லாம போற ஒரு நிலைமை இருக்கிறது. உங்களுக்கு என்ன தேவையா, யார் எங்களுக்கு செய்யறானோ அவனுக்கு நீங்க வாக்களிக்க வேண்டும். அரசியல் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்றால் நீங்களும் மாற வேண்டும். மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா இதன் போது கேட்டறிந்து கொண்டார். எட்டியாந்தோட்ட நகரத்துக்கு வருகை தந்திருந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். அவர் இன்று வந்ததால மலையகத்திலேயே அரசியல் கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய வகையிலான கருத்துக்களை எங்களுக்கு இங்கு புகட்டிட்டு போயிருக்கிறாரு. வளங்கள் இல்லாத காரணத்தால், ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணத்தால் எமது பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மட்டம் அடிமட்டமாக உள்ளது. அதனை முன்னிட்டு அவர்களிடம் நான் எமது பாடசாலை கல்வி திட்டங்களுக்கான விடயங்களை கூறியுள்ளேன். ஐயா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு நீங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெற்றோர்கள் சார்பில். அவர் இளைஞர்களாகிய எங்களுக்கு தந்த ஒரு ஊக்கத்தின் பேரில், அதாவது இதில் ஏதோ ஒரு அரசியல் நோக்கமோ இல்ல தனி ரீதியான நோக்கமோ இல்லாமல் இளைஞர்கள் ஒன்று கூடினால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் என்ற ஊக்கமளித்த ஒரு சொற்பொழிவு வந்து எமக்கு மிகுந்த ஆதங்கத்தை உருவாக்கி உள்ளது. தற்போது 200 வருட காலமாக அண்டைய வெள்ளையர்கள் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு மாளிகை போலத்தான் இந்த லயம். இன்று இது கம்ப்யூட்டர் யுகத்துக்கு வந்து விட்டது. அந்த வந்தும் நாங்கள் இன்னும் லயத்தில் 200 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை ஒழிக்க வேண்டும். இது எங்கள் தமிழ் அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் பல வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். ஆட்சிக்கு வந்த பின் அங்கே உறங்குகின்றார்கள். இதை மாற்றி எதிர்காலத்தில் ஸ்ரீரங்க ஐயாவிற்கு நாங்கள் சொல்லிவிட்டோம், 10 பர்ச்சஸ் நிலத்தையாவது எங்களுக்கு இந்த வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு முன் ஒப்பந்தம் செய்ய போகின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தின் போது வீட்டுரிமையை கொடுத்தாக வேண்டும். பண்டாரவளை அம்பதண்டேகம கலகிட்டியாவே பகுதியில் தாளரங்கிய பிரதேசத்தை கட்டிட ஆய்வு நிறுவனம் ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளது. இந்த பகுதி நேற்று பிற்பகல் தாளரங்கியிருந்தது. நிலத்திற்குள் சுண்ணாம்பு கல் குகையொன்றில் மண் இடிந்து வீழ்ந்துள்ளமையே நிலம் தாளரங்குவதற்கான காரணம் என தேசிய கட்டட ஆய்வு நிறுவனம் குறிப்பிடுகின்றது. பண்டாரவளை அம்பதண்டேகம கலகிட்டியாவே பகுதியில் சுமார் 25 அடி வரை நிலம் தாளரங்கியுள்ளது. குறித்த இடத்தை அண்மித்துள்ள 23 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 90 பேரை வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மரங்கள் பார்த்துக் கொண்டிருந்த போதே தாளரங்கின. அவற்றை காண முடியாத அளவிற்கு உள்ளே சென்றுள்ளன. 3:45 முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த பகுதி முழுமையாக தாளரங்கியுள்ளது. அதனை அண்மித்துள்ள பகுதிகளும் அவ்வாறே காணப்படுகின்றன. அவதானம் காணப்படுகின்றமையினால் 12 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு நாம் அறிவித்துள்ளோம். இந்த இடத்தில் ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த பகுதியில் அபாய நிலைமை காணப்படுகின்றது. எனவே இந்த இடத்தை பார்வையிட வருவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் கேட்டுக் கொள்கின்றோம். எவ்வாறாயினும் நிலம் தாளரங்கியுள்ள பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்தவித உதவிகளும் வழங்கப்படவில்லை என தெரிவித்து அங்கு இன்று அமைதியின்மை ஏற்பட்டது.
குறித்த நபர்கள் தற்போது அவர்களது உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் ELM உதயகுமார் குறிப்பிடுகின்றார். பண்டாரவளி மக்குளியல கிராமத்தில் உள்ள சில கட்டடங்களில் கடந்த மாதம் 17ஆம் தேதி வெடிப்புகள் காணப்பட்ட நிலையில் பண்டாரவளி மக்குளியல வித்தியாலயம் மூடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் தாளரங்கிய அம்பதண்டேகம கலகிட்டியாவே பிரதேசத்திற்கும் மக்குளியல பகுதிக்கும் இடையில் 5 கிலோமீட்டர் தூரமே காணப்படுகின்றது. கடந்த சில மாதங்களாக மண் சரிவு, தாளிறங்குதல், வெடிப்புகள் ஏற்படுகின்ற பண்டாரவளியில் உள்ள குறித்த கிராமங்களில் இருந்து உமாஓயா திட்டத்திற்கு 8 கிலோமீட்டர் மாத்திரமே காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டில் இவ்வாறான பாரிய உமாஓயா திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம் என நாம் பல வருடங்களாக கூறி வருகின்றோம். மத்திய மலைநாட்டில் உள்ள மண் வலுவற்றது என அந்நாட்டில் உள்ள கலாநிதிகள், பேராசிரியர்கள் என அனைவரும் கூறினார்கள். கலாநிதி பானுபோக்கி மற்றும் கலாநிதி ஜுனதச கடுபோத் ஆகியோர் பண்டாரவளிக்கு வருகை தந்து அதனையே கூறியிருந்தார்கள். அதனால் பாரிய திட்டங்களை முன்னெடுக்க கூடாது எனவும் கூறப்பட்டது. பாரிய வாபிகள் நிர்மாணிக்க கூடாது, குகைகள் நிர்மாணிக்கப்படக்கூடாது, பாரிய அளவிலான கட்டிடங்கள் நிர்மாணிக்க கூடாது. அந்த நாட்டில் உள்ள அதிகாரிகள், அரசியல் அதிகாரிகள் இவ்வாறான புத்திஜீவிகளின் கருத்துக்களை செவிமடிக்கவில்லை. இதுவரை நடத்தப்பட்டுள்ள ஆய்வின் பிரகாரம் இது உமாஓயா திட்டத்தினால் ஏற்பட்டுள்ளதா அல்லது புவி சரதவியல் அமைப்பில் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்ந்து இறுதி தீர்மானம் எடுத்து அது தொடர்பான அறிக்கை ஒன்றை தயாரித்து சுற்றாடல் அமைச்சில் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள கலந்துரையாடலில் ஜனாதிபதியிடம் கையளிக்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். ජනාධිපතිතුමාට බ්‍රහස්පතින්ද පරිසර අමාත්‍යාංශයේ තියෙන උමාවයි සාකච්ඡාවට ඉදිරිපත් කරන්න. தன்மானமுள்ள அரசியல்வாதிகளின் மக்களின் தேவைகளை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் அல்லது தேவைகளை நிறைவேற்ற வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என பார்லிமெண்ட் உறுப்பினர் ஹுனாய்ஸ் ஃபாரூக் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா சிப்பிக்குளம் கிராமத்தில் வீட்டுத் திட்டம் தொடர்பில் ஆராய சென்ற போதே பார்லிமெண்ட் உறுப்பினர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சிப்பிக்குளம் கிராமத்தில் மக்களுடனான சந்திப்பொன்றிலும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹுனைஸ் ஃபாரூக் கலந்து கொண்டார். எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அமைச்சு பதவிகளையும் அதிகாரங்களையும் எமது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம், தேசிய அரசாங்கம் என்ற ரீதியில் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதோ அதனை யாராவது துஷ்பிரயோகம் செய்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக கேள்விக்குறி ஒன்று ஏற்பட இடம் இருக்கின்றது. காலையில் நாங்கள் இந்த விஜயத்தை மேற்கொண்டு வரும்பொழுது பல தொலைபேசி அழைப்புகள் எங்களுக்கு வந்தது. பல கிராமங்களில் இருந்த பள்ளி நிர்வாகிகள் எங்களுக்கு தொலைபேசி அழைப்பில் சொன்னார்கள், இன்று நீங்கள் வருகின்ற இந்த வரவை நிறுத்தி வேறொரு நாளைக்கு வாருங்கள். அப்பொழுது நான் என்ன காரணம் என்று கேட்டேன். எங்களுக்கு இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற அமைச்சரின் ஆட்களில் இருந்து தொலைபேசி அழைப்புகள் வருகின்றது. இன்று நீங்கள் வருகின்ற வரவை நிறுத்துமாறு சொல்கின்றார். நல்ல ஆட்சி ஒன்றை ஏற்படுத்தி இருப்பது இந்த ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகள். அதே போன்று அரசியலில் இருந்து தங்களது அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் தொடர்ந்து அமைச்சர்களாக வர வேண்டும் என்பதற்காக மக்களை அடிமைகளாக இங்கு கிராமங்களில் இருக்கின்ற மக்களை அவர்கள் அடாவடித்தனம் மூலமாக கடந்த காலங்களில் அடக்கி இருந்தார்கள். இந்த செட்டிகுளம் பிரதேச மக்கள் கடந்த சில மாதங்களாக தங்களுடைய வீட்டு பிரச்சனை, ஏனைய பிரச்சனைகளை யாரிடம் சொல்வதென்று தெரியாது தத்தளிக்கின்றார்கள். எனவே இதை பார்ப்பதற்கு வந்த எங்களுக்கே ஆளும் கட்சியில் இருக்கின்ற நாங்கள் அமைச்சு பதவி கொடுத்த அந்த அமைச்சர்கள் தடை விதிக்கின்றார்கள் என்றால் எப்படி இந்த மக்கள் தங்களது பிரச்சனைகளை, தங்களது கிராமத்தை எப்படி அபிவிருத்தி செய்வார்கள்? அவர்கள் தன்மானமுள்ள அரசியல்வாதிகள் என்றால் இந்த கிராமத்தின் அத்தனை தேவைகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், அல்லது தேவைகளை நிறைவேற்ற வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் கட்சி ஆதரவாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அண்மையில் மன்னாரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டம் ஒன்றின் போது அமைச்சர் ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சரினால் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் அடாவடித்தனங்கள் தொடர்பில் சில மக்கள் பிரதிநிதிகளினால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் ராஞ்சித் மத்தும பண்டார தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றதுடன் இதுகுறித்து தான் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அமைச்சர் ராஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். தெனியாய பகுதியில் அண்மை காலமாக கோயில்கள் உடைக்கப்பட்டு பெருமதியான பொருட்கள் திருடப்பட்ட சம்பவங்கள் பதிவாகின. இந்த பின்புலத்தில் நேற்றிரவும் ஒரு கோயில் உடைக்கப்பட்டு தங்க நகைகள் சூறையாடப்பட்டுள்ளன.
தெனியாய என்செல்வத்த சின்னத்தோட்டம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டு தங்க நகைகள் சூறையாடப்பட்டுள்ளன. நேற்றிரவு கோயில் நடை சாத்தப்பட்டதன் பின்னர் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மூலஸ்தான விக்கிரகத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த நகையே கொள்ளையிடப்பட்டுள்ளது. தெனியாய மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளின் கோயில்கள் ஏற்கனவே உடைக்கப்பட்டு தங்க நகைகள், தங்க தகடுகள் உள்ளிட்ட பெறுமதியான பொருட்கள் சூறையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தெனியாய டவுன்சைட் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கதவு கடந்த 11ஆம் தேதி உடைக்கப்பட்டு அம்மனின் தாலி மற்றும் உண்டியல் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டிருந்தது. தெனியாய பல்லேகம ரத்நாயக பிரிவில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் கடந்த 10ஆம் தேதி உடைக்கப்பட்டு பொருட்கள் கொள்ளையிடப்பட்டிருந்தன. தெனியாய ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் பூட்டை உடைத்து பணம் மற்றும் தங்காபரணங்களை கடந்த 9ஆம் தேதி திருடியிருந்தனர். இது தொடர்பில் தெனியாய போலீசார் அண்மையில் கோயில் நிர்வாகிகளை அழைத்து அறிவுரை வழங்கியிருந்த நிலையில் நேற்றிரவும் ஆலயம் ஒன்றில் திருட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதேவேளை தெனியாய பகுதியில் இடம்பெற்று வரும் தொடர் திருட்டு சம்பவங்கள் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தீட்சகர் ருவான் குணசேகரனிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது. தெனியாய பகுதியில் ஆலயங்கள் உடைத்து மேற்கொள்ளப்பட்டுள்ள திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதேவேளை கடந்த வருடத்தில் இடம்பெற்ற ஆலய திருட்டு சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர தெரிவித்தார். மட்டக்களப்பு ஆரையம்பதி கோவில்குளம் பழைய கல்முனை வீதியில் நிறுவப்பட்டிருந்த வேலு நாச்சியார் சிலை உடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 10 மணி அளவில் வேலு நாச்சியாரின் சிலை இனம் தெரியாதோரினால் உடைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆரையம்பதி பிரதான வீதியில் பொது சந்தைக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த வேலு நாச்சியாரின் சிலை 2013ஆம் ஆண்டு உடைக்கப்பட்டிருந்தது. 2 சிலைகளிலும் வாள் ஏந்திய கைகளை உடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஊழல் மோசடிகள் குறித்து தமது அமைச்சிலும் உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக நகர அபிவிருத்தி, நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ரவ் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் பங்காளி கட்சியாக அமைச்சரவையினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு நான் இணக்கம் தெரிவிக்கின்றேன். அதற்கான பொறுப்பு ஒன்று உள்ளது. அந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளோம். அதனாலேயே எமக்கு மக்கள் வாக்களித்தனர். தனிக்கட்சி என்ற ரீதியில் மக்களின் வரத்தை மீறி எம்மால் செயற்பட முடியாது. எனினும் தேர்தல் முறையில் ஏற்படுத்தப்படவுள்ள மாற்றம் குறித்து கட்சிகளுக்குள் இதுவரை இணக்கப்பாடொன்று எட்டப்படவில்லை. ஜனாதிபதி தலைமையில் எமக்கிடையில் இன்றும் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகள் என அனைவரும் அந்த பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றிருந்தனர். 3 மணித்தியாலங்கள் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டது. தேர்தல்கள் ஆணையாளரும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார். எனினும் அந்த இடத்தில் எமக்கு எவ்வித இணக்கப்பாட்டையும் எட்ட முடியவில்லை. எதிர்வரும் வாரம் அளவில் பாராளுமன்றத்தில் பேச்சுவார்த்தை ஒன்றை நடாத்த நாம் திட்டமிட்டுள்ளோம். சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பொன்று இன்றிரவு நடைபெறவுள்ளது. எமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த தேர்தல் முறை குறித்து அனைவரும் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும். இதேவேளை ஊழல் மோசடிகள் குறித்தும் ஊடகவியலாளர்களினால் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. இல்லை, எங்களுடைய அமைச்சின் கீழ் மோசடிகள் இடம்பெறவில்லை என்று நான் இன்னும் ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் சரியாக மோசடிகள் குறித்த எல்லா விவரங்களும் தெரியும் வரை அவற்றை பற்றி வெளியிலே கதைத்து கொண்டு நடவடிக்கை எடுக்காத ஒருவராக நான் சித்தரிக்கப்படுவதை விரும்பவில்லை. எனவே சம்பந்தமான உள்ளக விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றிலே காத்திரமான குற்றச்சாட்டுகளை யார் மீது சுமத்த முடியும் என்று தெரிகிற பட்சத்தில் அது சம்பந்தமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம். அத்துருகிரிய ராணுவ பாதுகாப்பு தலைமையகத்தின் நிர்மாண பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கொழும்பில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார்.
கொழும்பு நகரில் உள்ள குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் கொழும்பு 13 ஸ்ரீ பெரேரா மாவட்டத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 500 வீடுகளுடான புதிய தொடர்மாடி வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நாட்டில் அமெரிக்காவின் பென்டகனை விடவும் செலவிடக்கூடியதான பாதுகாப்பு தலைமையகம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகளை கடந்த அரசாங்கம் முன்னெடுத்திருந்தது. 5000 கோடி ரூபாய் செலவிலான தலைமை அலுவலகம் ஒன்றை அத்துர்கிரிய பகுதியில் நிர்மாணிக்க கடந்த அரசாங்கம் திட்டமிட்டிருந்தது. அதனை இன்று நாம் நிறுத்தியுள்ளோம். அப்பாவி மக்களுக்கு வீடுகள் நிர்மாணிக்கக்கூடிய நிதியில் இவ்வாறான தேவையற்ற திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றமையை நாம் இன்று நிறுத்தியுள்ளோம். இந்த திட்டத்துக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதா என அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவுடன் நாம் கேட்கின்றோம். இவ்வாறான செலவினங்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன? யாருடைய நிதி? இந்த திட்டத்துக்காக 5000 கோடி ரூபாய் செலவிடப்படுகின்றது என்றால் அதற்காக விலை மனு கோரப்பட்டுள்ளதா? வரி செலுத்துகின்ற அப்பாவி மக்களின் பணம் சட்டவிரோதமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற இவ்வாறான திட்டங்களுக்கு நாம் அனுமதி வழங்க மாட்டோம் என்பதனை இந்த சந்தர்ப்பத்தில் பொறுப்புடன் கூறிக்கொள்கின்றோம். விசாரணைகள் நிறைவடைய முன்னர் ஷெனுகா செனவிரத்னவை வெளிநாடொன்றின் தூதுவராக சேவைக்கு மீண்டும் நியமித்தமை அரசியல் மேடைகளில் அதிகளவில் விமர்சிக்கப்படுகிறது. விசாரணைகள் நிறைவடைய முன்னர் வழங்கப்பட்டுள்ள இந்த நியமனம் தொடர்பில் வெளிவிவகார அமைச்சு நாட்டிற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஜாதிக உரிமை என்பன சுட்டிக்காட்டியுள்ளனர். ජිනීවා නුවර ශ්‍රී ලංකා නෙත් නියෝජිත කාර්යාලය අලුත් වැඩියා කිරීමේ ගනුදෙනුවේදී සිදු වූ බව කියන என்ன நடந்துள்ளது? அவரை தற்போது தாய்லாந்தின் தூதுவராக நியமித்துள்ளனர். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டொன்று உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியினர் அந்த காலத்தில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். ஐக்கிய தேசிய கட்சி தற்போது ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் அந்த குற்றச்சாட்டு தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. அறியாமல் செய்த தவறாக அது மாற்றம் பெற்றுள்ளது. அரசு சேவையில் உள்ள ஊழியர் ஒருவருக்கு எதிராக லஞ்ச குற்ற முறிகள் விநியோகம் தொடர்பில் முதன்மை முகவர்களுக்கு தெரியப்படுத்தாமைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுனா மகேந்திரன் தெரிவிக்கின்றார். மத்திய வங்கி மற்றும் முதன்மை முகவர்களுக்கு இடையிலான தொடர்பாடல்களில் குறைபாடுகள் காணப்படுவதனை ஏற்றுக்கொள்வதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட அவர் குறிப்பிட்டார். மத்திய வங்கியின் ஆளுநரே 26ஆம் தேதி இதனை 10 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. இது தொடர்பில் முதன்மை முகவர்களுக்கு தெரியப்படுத்தினீர்களா? அவ்வாறு இடம்பெறவில்லை. முதலில் 1 மில்லியனுக்கு அறிவித்தோம். அரசு கடன் தடைக்களம் 1.5 மில்லியன் தேவை என அறிவித்தார்கள். 20 மில்லியன் முறைகள் அவசியம் என அவர்கள் தெரிவித்தனர். அரசாங்கத்தில் பாரிய அளவில் நிதி தேவை காணப்படுவதாக அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு அறிவித்தேன். ஏன் இந்த பெறுமதியில் அரைவாசியான 10 மில்லியனை ஏன் வழங்கக்கூடாது என நான் வினவினேன். இதற்கமைய கேள்வி மனு குழு 10 மில்லியன் அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குறைந்த அளவு பெறுமதி என தெரிவித்தது. முதன்மை முகவர்களுக்கு இங்குள்ள தொடர்பாடல் அடையாமே இங்குள்ள பிரச்சனை. உண்மையில் முதலாவது சந்தர்ப்பத்தில் அது இடம்பெறவில்லை. நாம் எவ்வாறு முதன்மை முகவர்களுக்கு இதனை தெரியப்படுத்துவது? 20 மில்லியன் கேட்பார்கள் நாம் அறிந்திருக்கவில்லை. நாம் முறைகளை விநியோகிக்க ஆரம்பிப்பதன் பின்னர் நாம் எதிர்பார்ப்பதை விடவும் அதில் அதிக அளவு காணப்பட்டமை தெரிய வந்தது. இது உள்ளக கொடுக்கல் வாங்கலா? இல்லை, இது எந்த வகையிலும் உள்ளக கொடுக்கல் வாங்கல் அல்ல. The governor of the central bank, Arjuna Mahendran, has now admitted நல்லாட்சியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்பதை மத்திய வங்கியின் ஆளுநர் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த அரசாங்கமும் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. இவர்கள் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள். எனவே அர்ஜுன் மகேந்திரன் உடனடியாக பதவி விலக வேண்டும். හදිසි මූල්‍ය අවශ්‍යතාවයක් මේක ප්‍රකාශයට පත් කෙරුවට පස්සේ ඇති அவசர நிதி தேவை இதனை அறிவித்ததன் பின்னர் ஏற்பட்டிருந்தால் ஏன் இரண்டாவது முறையாக முறி விநியோகத்தை கோரவில்லை? ஏன் இதனால் நிவர்த்தி செய்ய முயற்சித்தனர்? சரி, இதில் நிவர்த்தி செய்தார்கள் என எடுத்துக்கொண்டால் ஏன் 12.75 வட்டி வீதத்தினை அதிகரித்தனர்? தொடர்பாடல் இல்லை என்றால் ஒருவர் கூறும் விடயம் தகவல் வெளியாகுவதில் சிறிய குறைபாடுகள் என தெரிவித்து இதிலிருந்து விடுபட முடியும் என நான் நினைக்கவில்லை. ගැනීමේ තොරතුරු නිවේදනය කිරීමේ සුළු අඩුපාඩුවක් යනාදී වශයෙන් කියලා ඇඟ බේරගන්න පුළුවන් දෙයක් කියලා මම හිතන්නේ නැහැ. ගොරාගේ අම්මගේ පේනහලක ඊළඟට උනේ
யார் இந்த குழுவை நியமித்தார்கள்? ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய சிறிகொத்தவின் 3 சட்டத்தரணிகள். அதனால் ஆரம்பிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க தமக்கு தேவையான தீர்மானம் என்ன என்பதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அழுத்தம் விடுக்கக்கூடிய குழுவினரை நியமித்துள்ளமை தெளிவாக தெரிகின்றது. மோசடி ஊழல் தொடர்பில் அரசு உத்தியோகத்திற்கு எதிராக குற்றச்சாட்டுகள் காணப்படின் நாம் அவரை அங்கிருந்து விலக்க வேண்டும் அல்லது இடமாற்றம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களை இங்கு வைத்துக் கொண்டு விசாரணை செய்யுங்கள் என்கின்றார்கள். மக்களின் கண்களில் மண்ணை தூவ முயற்சிக்கின்றனர். பாரியளவிலான நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியின் செயலக பிரதம அதிகாரியிடம் போலீஸ் தலைமையக குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று விசாரணை நடத்தியுள்ளனர். சுமார் 5 மணித்தியாலங்கள் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ருவான் குணசேகர தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்திற்கு 66 வாகனங்களும் வேறொரு நிதி நிறுவனத்திற்கு 33 வாகனங்களும் கொள்வனவு செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் அவரிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். 19வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் இன்று நள்ளிரவு அச்சிட்டு வெளியிடப்பட உள்ளதாக அரசு அச்சகம் தெரிவிக்கின்றது. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையில் உள்ள அதிகாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சரத்தும் இந்த திருத்த சட்ட மூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை கலைப்பதற்காக ஜனாதிபதியிடம் உள்ள அதிகாரத்தை ரத்து செய்தல், ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பான திருத்தங்களை மேற்கொள்ளுதல், அமைச்சுக்களுக்கு செயலாளர்களை நியமிக்கின்ற சந்தர்ப்பத்தில் பரிந்துரைகளை ஆராய்தல் உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. புதிய அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவருக்கான பதவிக்காலம் 5 வருடங்கள் வரை மட்டுப்படுத்தப்பட உள்ளதோடு அவர் 2 தடவைகள் மாத்திரமே ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும். எவ்வாறாயினும் அரசு தலைவரான ஜனாதிபதியே தொடர்ந்தும் செயற்படுவார். இந்த விடயம் தொடர்பாக அரசியல் பிரதிநிதிகளும் கருத்து வெளியிட்டார்கள். அது தொடர்பான தகவல்களை இரவு 10:45 நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட்டில் எதிர்பாருங்கள். முல்லைத்தீவு மாந்திகிழக்கு நெட்டான்கண்டல் பிரதேச வைத்தியசாலையில் நிரந்தர வைத்தியர் மற்றும் தாதியர்கள் இன்மையினால் பிரதேச மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நெட்டான்கண்டல் பிரதேச வைத்தியசாலை ஆளணியின்றி இயங்கி வருகின்றது. வைத்தியர் ஒருவரை நிரந்தரமாக நியமிக்காத நிலையில் மல்லாவி வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்தியர் ஒருவர் காலையிலிருந்து மதியம் 12 மணி வரை தனது சேவையினை வழங்கி வருகின்றார். இதன் காரணமாக 12 மணியின் பின்னரான காலப்பகுதியில் வைத்தியசாலைக்கு வரும் அவசர மருத்துவ உதவி தேவைப்படும் நோயாளர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் வேறு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். ஒரு 300 குடும்பங்களுக்கு வாழ்கிறார்கள். இங்க நிரந்தரமா ஒரு வைத்தியர் இல்லாது சரியான ஒரு குறைபாடா இருக்குது. ஏதும் ஒரு அவசர நோயாளர்களை கூட 10 மைல்களுக்கு அப்பால ஆம்புலன்ஸ் வண்டி மூலம்தான் கொண்டு செல்ல வேண்டி இருக்குது. கட்டாயம் இங்க ஒரு நிரந்தர ஒரு வைத்தியர் தேவைப்படுது. எனவே நெட்டான்கண்டல் பிரதேச வைத்தியசாலைக்கு நிரந்தர வைத்தியர்கள் மற்றும் தாதியர்களை நியமித்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.